திருவாரூரில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன். தொடக்கமாக நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அப்படி பாடவில்லை என்றால் அது நாட்டுக்கு எதிரான குற்றம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற ரீதியில ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. 1937 ஆண்டு வந்தே மாதரம் பாடல் குறித்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் இது போன்ற பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவு என்னவென்றால், ஆனந்த மதம் என்ற நாவலிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த வந்தே மாதரம் பாடலினுடைய முதல் 2 சரணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடலில் இருக்கக்கூடிய மற்ற சரணங்கள் ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதமான கொலைவெறியை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட ஒருபோதும் அது தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்படவில்லை. தேசிய கீதமாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல்தான். 2 பாடல்கள் தான் நாட்டின் தேசிய கீதமாக பாடப்படுவதற்காக பரிசீலிக்கப்பட்டது. ஒன்று மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல், மற்றொன்று மகாகவி இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா. அதுல ஜனகணமன தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கவிஞர் இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா இன்றைக்கும் கூட நம்முடைய இராணுவத்தினுடைய இசை பாடலாக அது கருதப்படுகிறது. ஏன் வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த பாடலை எழுதிய பங்கிம் சந்தர் ஆனந்த் மதம் நூல்ல வரக்கூடிய அந்த கதையில முஸ்லிம்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியை மொத்தமாக கொட்டி தீர்க்கிறார். அப்படியான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நாவலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றது என்ற ரீதியிலே தான் விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை போராட்டத்தில் எந்த பங்கும் பெறாத RSSின் பின்புலத்தில் வரக்கூடிய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அதை தேசிய பாடலாக்கி அதை பாடாதவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லியிருப்பது விடுதலை போராட்ட வீரர்களுடைய எண்ணத்தை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் தொன்று தற்று பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடி வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கரால் உருவாக்கப்பட்டது. அதுல மிக முக்கியமாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் தேசிய கீதத்திற்கு அடுத்த முன்னுரிமை என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்தது. இதையெல்லாம் மனதில் வைத்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் வந்தே மாதரம் பாடலை அவர்கள் கட்டாயமாக பாட வேண்டும்
என்று வற்புறுத்துவது நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கின்றது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சட்ட திருத்தம் குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் அதே போல இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் இது குறித்து எந்த கருத்துமே சொல்லாதது ஏன் என்று புரியவில்லை. அவர்கள் இந்த வந்தே மாதரம் குறித்த இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எதிராக வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் முடிச்சிடறேன், அதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டு அப்புறம் நீங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் கேளுங்க, அத்தனைக்கும் பதில் சொல்லணும். அடுத்து மிக முக்கியமாக நம்முடைய காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அதே போல மயிலாடுதுறையில் குறுவை சாகுபடிக்கான அந்த பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியம் கட்டக்கூடிய கடைசி நாள் இன்று ஜூலை 31 என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். எல்னினோ தாக்குதலின் காரணமாக சரியான முறையில் சாகுபடியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பயிர்க்கடனுக்காக வேண்டி பல்வேறு ஆவணங்களை திரட்டக்கூடிய வேலையில் விவசாயிகளுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இணைய சேவையும் சரியான முறையில் இயங்கவில்லை. எனவே இந்த குறுவை சாகுபடிக்கான அந்த பயிர்க்கடன் பிரீமியம் கட்டக்கூடிய நாளை தமிழ்நாடு அரசு ஜூலை 31 ஆகஸ்ட் 15 வரை நீடிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுடைய மொத்த விருப்பமாக இருக்கிறது. அடுத்து கர்நாடகத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3 செல்வார் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு முதலமைச்சர்கள், அது முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அனைவரும் கர்நாடக முதலமைச்சருடன் கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி அது காவேரி விஷயத்துல ஒரு நியாயத்தை வழங்காததின் காரணமாக தான் இந்த தீர்ப்பாயத்திற்கு சென்றது. தீர்ப்பாயமும் ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள இந்த நிலையில கர்நாடகம் இருக்கின்றது. இப்போதும் கூட காவேரி நதிநீர் மேலாண்மை குழு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகு இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்று கர்நாடகம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டங்களில் இந்த குறுவை சாகுபடி பொய்த்து போனது காரணமாக கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்று மதிப்பிடப்படுகிறது. இங்கே கருகி இருக்கக்கூடிய பகுதிகளை, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு வருகை தந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கு விவசாயிகளுடைய கண்ணீர் கதைகளை, இங்கு நல்ல பசுமையாக இருந்த வயல்வெளிகள் எல்லாம் இன்று வறண்டு கிடக்கக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்கு விஜய் வர வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் ஹெலிகாப்டர் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு அழைத்து வந்து இங்கு நம்முடைய பயிர்கள் கருகி இருக்கக்கூடிய ஒரு நிலையும், நமக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரை விட காவேரி தண்ணீரை விடுவதற்கு கர்நாடகம் மறுத்திருப்பதனுடைய கோரத்தையும் சிவகுமாரை பார்வையிட வைக்க வேண்டும். இது இல்லாம கர்நாடகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்வது தேவையில்லாத ஒரு செயல் என்பது எங்களுடைய கருத்து. நீங்க என்ன கேள்வி வேணாலும் நாகர்கோயில்ல மாற்றுத்திறனாளி கட்டி அடிச்ச சம்பவம் நீங்க நம்பமா இருக்கு, அதை எப்படி பார்க்க
அதாவது காவல் சித்திரவதைகள், காவல் படுகொலைகள் ஒரு ஜனநாயக நாட்டில் நடப்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. குற்றம் செய்தால் கைது செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கின்றது. ஆனால் கைது செய்யப்பட்டவருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமையும் அந்த அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு தான் இருக்க தவிர காவல்துறைக்கு இல்லை. தண்டிக்கக்கூடிய, அடிக்கக்கூடிய, சித்திரவதை செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு எடுத்துக்கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாட்சியாக தான் இருக்கும். இதில் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. துறையிலுமே தோல்வி அடைஞ்சிட்டு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. உங்க கட்சி சார்பாக எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆட்சி இப்போதுதான் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்குல பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். குறிப்பாக காவல் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவற்றையெல்லாம் சீர் செய்யக்கூடிய நடவடிக்கை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். மற்றபடி அவர்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள் நாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் முழுமையான ஒரு விமர்சனத்தை செய்ய முடியும். வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சாவூரில் காவேரி தொடர்பாக, மேகதாது அணை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் கலந்து கொள்ளவிருக்கிறது. மின் கட்டணம் தமிழ்நாட்டில் அதிகமான புகார் வந்திருக்கு. சரியா கடுமையான ஒரு கட்டணம் மாறி இருக்கு. 3 லட்சத்துக்கு மேல புகார் வந்திருக்கு. இதுவரையும் நடந்திருக்கு அது மாதிரி இல்லை. இது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்க வேண்டும். காரணம், பல்வேறு மின் நுகர்வோர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தாத அளவுக்கு மிக அதிகமான மின் கட்டணம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது சாதாரண ஏழை எளிய குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு இது குறித்து விரிவான ஆய்வுகளை செய்து இந்த அதிகமாக மின் நுகர்வோரிடம் வசூலிக்கப்பட்ட அந்த கட்டணத்தை திரும்ப செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோளாறு ஏன் ஏற்பட்டது என்பதை கண்டுபிடித்து அதை திருத்துவதற்கான நடவடிக்கையை எல்லா வகையிலும் செய்ய வேண்டும். கரூர்ல அரசு உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலையை மதுரை ஹைகோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு நிகழ்வுல ஏற்பட்ட மரணங்கள், அதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களுடைய கட்சியினுடைய நிகழ்வுல ஏற்பட்ட மரணங்களுக்கு அவர்கள் இழப்பீடு கொடுப்பது ஒரு சமமான நடவடிக்கையாக இல்லை. அதுபோன்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அரசு பேருந்து கவிழ்ந்து அதில் பலர் உயிரிழக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு வேண்டுமென்றால் அந்த மோட்டார் ஆக்டின் படி வேண்டுமென்றால் இழப்பீடு கிடைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கு அரசு வேலைக்காக வேண்டி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு வகையான முயற்சிகளை செய்கிறார்கள். வேலைவாய்ப்பு இணைப்பகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமானோர் அரசு வேலைக்காக காத்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் நிகழ்வில் உயிரிழந்தார்கள் என்பதற்காக வேண்டி அரசு வேலை கொடுப்பது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கணும்னு விவசாயிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கையை நான் நீண்ட காலமாக அதை வலியுறுத்தி வருகிறேன். நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் அனைத்தையும் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த வறட்சி பாதித்த மாவட்டம் என்ற வகையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வறட்சி நிவாரண நிதி வழங்குவதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 வறட்சி நிதியாக அளிக்க வேண்டும் என்பது
எங்கள் கோரிக்கை. இதை ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். குடிநீர் தட்டுப்பாடு கடுமையா நிலை வருது. அது எப்படி அரசு செய்யாம பண்ணல? தொடர்ந்து மறியல் போராட்டங்கள்லாம் நம்ம அதிகமா இருக்கு. உண்மைதான் நீங்கள் சொல்வது. குடிநீர் தட்டுப்பாடு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல, என்னுடைய தொகுதியான நாகப்பட்டினம் தொகுதியில் கூட பல்வேறு கிராமங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். அரசு இதில் கவனம் செலுத்தி உடனடியாக மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு மாற்று வழிகளை கண்டு அதை உடனே நிறைவேற்ற வேண்டும். இது மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக திகழ்ந்து வருகிறது. இரு மாநில அரசையும் கையாளும் விதமா புதிய மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அதிகாரத்தோட உள்ள மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல, அது தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே காவேரி தீர்ப்பாயம் அறிவித்த வகையில மேலாண்மை ஆணையம்லாம் இருக்கின்றது. அந்த ஆணையத்தினுடைய உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கு கர்நாடகம் முன்வர வேண்டும். அதற்கு என்ன அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 3.7 லட்சம் புகார்கள் வந்திருக்கு. அப்பவே அந்த மின்துறை சம்பந்தம் புகார்கள் இருக்கு சொல்லியிருக்காரு. ஆனா அது நிர்மல்குமார் பொருள் சொல்லியிருக்காரு, இதோட அதிகமா போவாசத்துல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே திமுக பண்ணி பேசுறது எப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு தவறான தகவல். திமுக ஆட்சியில் அந்த மாதிரி புகார் வந்துச்சுன்னா, புகார் வந்த உடனே அதனை தீர்த்திருக்கிறார்கள். அது ஒரு பேசும் குரலாக செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்தியா வரல. இன்னைக்கு இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டதின் காரணமாக தான் ஊடகங்கள்ல இந்த செய்தி வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்வது ஒரு கையாளாகத்தனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். திமுக அரசுல ஆரம்பிச்ச திட்டத்தோட பேரெல்லாம் இப்ப தாவேக அரசு மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா தாய்மானவர் திட்டத்தையும் மாத்த போறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை பேரை மாத்தினாலும் அந்த மக்களுக்கு தெரியும் இது யார் கொண்டு வந்த திட்டம் என்று. உதாரணமா சொல்லணும்னா காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதலாக அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். அது ஒரு நாவல் ஸ்கீம், அதாவது ஒரு புதுமையான திட்டம். அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் அண்டை மாநிலங்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அதை அமல்படுத்த முன் வந்தார்கள். ஏன் இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி கனடாவில் கூட அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன் வந்தார்கள். எனவே காலை உணவு திட்டத்துக்கு இந்த தாவேக அரசு யார் பேரை மாற்றினாலும் அதை கொண்டு வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைத்து மக்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு முதல்வர் மருந்தகம் அதுல மருந்துகள், உயிர்காக்கும் மருந்தெல்லாம் இப்போ 3 மாசமா சப்ளை பண்றது இல்லாம இருக்கு. அரசு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன பண்றீங்க? அதை ஆய்வு செஞ்சு அதை சீர் செய்ய வேண்டும். அது மருந்து என்பது உயிர் காக்கக்கூடிய ஒரு நிவாரணி. அதுல அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற மருந்தகங்கள்ல சரியான முறையில மருந்துகள், முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகள், சர்க்கரை நோய், அதே போல இரத்த அழுத்தம், இது போன்றவற்றுக்கான மருந்துகள் போதுமான அளவு இருப்பில் இருப்பதை இந்த அரசு உறுதி செய்யும். தமிழ்நாட்டுல கடுமையான அளவுல ஆவின் பால் தட்டுப்பாடு இருக்கு. இது சம்பந்தமா அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு ஒரு காலகட்டத்துல வெண்மை புரட்சி என்று சொல்வார்கள். வேளாண்மையில் புரட்சி செய்தால் அதை பசுமை புரட்சி என்பார்கள். அதே போல பால் உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டால் அது வெண்மை புரட்சி என்பார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆவின் நிறுவனம் ஒரு ஆரோக்கியமான பாலை மக்களுக்கு தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பால்வளம் மிகுந்த ஒரு மாநிலமாக விளங்கியது. அது மற்ற மாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஆவின் நிறுவனம் செழிப்பாக செயல்பட்டது. அத்தகைய ஆவின் நிறுவனம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முடக்கத்தில் இருப்பது உண்மையிலேயே அது தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறப்புக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான தனியார்
பால் நிறுவனங்கள் வந்து அவர்கள் வந்து பால் விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் தனியார் நிறுவனங்கள் வருகிறார்கள் என்றால், இந்த பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கொள்முதல் விலையை வந்து தனியார் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆவின் வந்து அந்த அளவுக்கு கொள்முதல் விலையை வந்து ஏற்றி கொடுப்பதில்லை. இதனால விவசாயிகள் என்ன செய்யறாங்க, நாங்கள் பாலுக்கு கூடுதல் விலை கொடுக்கக்கூடிய அவர்கள்ட்ட பாலை விற்பனை செய்கிறார்கள். இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும். சீர் செய்து ஆவின் என்பது கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.